ஸ்டூடெண்ட்ஸ் CMA ஃபவுண்டேஷன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் வந்துட்டு CMA ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணிக்கிறோம். கூகுள் க்ரோமில் CMA ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணோம்னா CMA வெப்சைட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதில் அந்த அட்மிஷன் ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. CMA வெப்சைட் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு டேபு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், அதில் ஃபவுண்டேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபார் ஃபவுண்டேஷன். சரி, இப்போ ஃபவுண்டேஷன் பேஜில் வந்துட்டு 2-3 டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். முக்கியமாக இமெயில் ஐடி கொடுக்கணுமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஹேவ் யூ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எப்போவுமே நோ மட்டும்தான் கொடுக்கணும், எஸ் கொடுத்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் +2 மார்க் ஷீட் இருந்ததுன்னா பாசிட்டிவ் கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா அப்பியர்ட் இன் கிளாஸ் 12 அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கோச்சிங் டைப் கண்டிப்பாக இதில் போஸ்டல் மட்டும்தான் கொடுக்கணுமா, ஓரல் கொடுத்துடாதீங்க, புக்கு வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர் வந்துட்டு சென்னை 7 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி வேலிடாக உங்கள் ஃபோனில் லாகின் ஆகிருக்கிற இமெயில் ஐடி மட்டும்தான் கொடுக்கணுமா, வேறு எந்த இமெயில் ஐடியும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு தான் எல்லா ஓடிபியுமே வரும், அதை பேஸ் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ உங்கள் வேலிட் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கு இப்போது. ஸோ மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓடிபி வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி ஒரு பேஜ் வருமா. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. எதுவுமே பண்ண வேண்டாம், ப்ரொசீட் அப்படின்றது மட்டும் கொடுத்துருங்க. ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் காமிக்குதுங்களா. ஸோ +2 அட்மிட் கார்டை வச்சு பண்ணோன்னு சொன்னோம்னா ப்ரொவிஷனலாக தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் +2 மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே சாலுட்டேஷன்ஸு, ஃபர்ஸ்ட் நேம், தென் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குமா. பொறுமையாக பண்ணுங்கள், ஒவ்வொரு லெட்டராக பொறுமையாக பண்ணுங்கள். நேம் வந்துட்டு 10th மார்க் ஷீட் படி தான் இருக்கணும். ஓகே, உங்கள் 10th மார்க் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனில் கண்டிப்பாக 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ பேருக்கு அப்புறம் இனிஷியல் வந்துச்சுன்னு சொன்னால் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கரெக்டாக கொடுத்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருவோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தே நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். 10th மார்க் ஷீட்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன் கரெக்டாக ஹிந்து, கிறிஸ்டின் அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. ஜெண்டர் கரெக்டாக மாற்றி கொடுத்துக்கோங்க. கேஸ்ட்டு தெரிஞ்சால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஜென்ரல் கொடுத்தாலே போதுமா, எதுலேயுமே வராது. ஓகேங்களா, ஜென்ரலே கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் இப்போ நீங்கள் இருக்கிற கரெக்டான அட்ரஸை கொடுத்துருங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, லொக்காலிட்டி, தென் தாலுக், அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்கம்மா. இந்த அட்ரஸுக்கு தான் வந்துட்டு நமக்கு புக்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அட்ரஸ் கொடுக்கும்போது ஆதார் கார்டையும் வச்சுக்கோங்கம்மா. ஒரு வேளை அட்ரஸ் தெரியலனாலும் கூட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அட்ரஸ் தான் வந்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கோங்க. பின்கோடு ரொம்ப நெசசரிமா. பின்கோடு வந்துட்டு அட்ரஸ் காலமில் கொடுக்க வேண்டாம், கீழே ஜிப் பின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே கொடுத்தீங்கனாலே போதும், அட்ரஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா. ஸோ அட்ரஸில் எழுதுனீங்கன்னா 2 டைம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஜிப் ஆர் பின் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு சிட்டி, ஸோ நம்ம ஊர் பேர் அதில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிட்டி நேம்குள்ளே வரும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே சேலம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கொடுத்துக்கலாம். உங்கள் பின்கோடு கரெக்டாக டைப் பண்ணுங்கள், பின்கோடு. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மொபைல் நம்பரை கொடுங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு தான் வந்துட்டு நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும், எந்த கம்யூனிகேஷன் நோட்டீஸாக இருக்கட்டும் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு குவாலிஃபிகேஷன், இதில் வந்துட்டு நம்ம 10th இருக்கு இல்லைங்களா,
10th வந்துட்டு ஜென்ரல் இருக்குது, போர்டில் வந்துட்டு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபில் பண்ணணும். ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துருங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ் சென்ட்ரல் போர்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. இயர் ஆஃப் பாசிங் எப்போ 10th முடித்தோம் அந்த இயர். நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற ரோல் நம்பர் அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற ரோல் நம்பர். நெக்ஸ்ட்டு 10th பர்சன்டேஜ் கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு கடைசியாக செக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருப்பாங்க. பொறுமையாக இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்க்குறீங்க, நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா இதை நம்ம மாற்றவே முடியாது. ஓகே, ஸோ பொறுமையாக செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அப்லோடிங் பேஜுமா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சைன் மட்டும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஃபோட்டோ சைன் வந்துட்டு ஜேபிஜியில் இமேஜ் ஃபைலில் இருக்கணும். மேக்ஸிமம் 100 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது. சரிங்களா? 100 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது உங்கள் ஃபோட்டோ அண்ட் சைன். இப்போ ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிவிட்டேன், அதுவே உள்ளே போய்ட்டு ஃபெச் ஆகிக்குது. நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃப், அது வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 300 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஐடினா வந்துட்டு ஆதார் கார்டே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப்க்கு நீங்கள் 10th மார்க் ஷீட் கொடுத்தாலே போதும். ஏன்னா 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அடுத்தது 10th மார்க் ஷீட்டுக்கு அகைன் 10th மார்க் ஷீட்டே நம்ம கொடுக்குறோம், அப்லோடு பண்ணுறோம். 12th அப்பியரன்ஸ் அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் இருக்குது இல்லைங்களா, 12th எக்ஸாம் ஹால் டிக்கெட்டு, ஸோ அதை அப்லோடு பண்ணணும். ஓகே, +2 முடிச்சு இப்போ ஒரு வேளை பிகினிங்லேயே வந்துட்டு 12th கம்ப்ளீட்டட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே 12th மார்க் ஷீட் கேட்டிருக்கும். நம்ம அப்பியர்டுன்னு கொடுத்தங்காட்டி ஹால் டிக்கெட் கேட்குது. நெக்ஸ்ட்டு சைனு, அதுக்குள்ளே இப்போ அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி இமேஜ் ஃபைலை எடுத்து வச்சுக்கோங்க, அதை அப்லோடு பண்ணணும். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் அண்ட் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் மாற்றி அப்லோடு பண்ணிடாதீங்கம்மா. நெக்ஸ்ட்டு பேஜில் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது ஜென்ரேட் ஆகிருக்கு, இதோ டிஸ்பிளே ஆகுது இல்லையாம்மா. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட்டில் பில் கேட்வே கொடுத்துட்டு கீழே ஐ டிக்ளேர் தட் இருக்கும், அதை வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும், அதில் பே நவ் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு வெப் வந்துட்டு நெட்வொர்க் டவுன் ஆகலாம், எகெயின் அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கே கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் வந்துட்டு லாகின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பே நவ் கொடுத்தீங்கன்னா அடுத்தது பேமெண்ட் பேஜுக்கு போகும். கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் மூலிமா தான் வந்துட்டு நம்ம பே பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஒன்று கூகுள் பே இருக்கலாம், இல்லை ஃபோன்பே இருக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் இருக்கலாம், இல்லை டெபிட் கார்டு வச்சு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட்டில் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 6000 ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டுமா 6000 ருபீஸ் பேமெண்ட் பண்ணணும். கிரெடிட் கார்டில் பண்ணாதீங்க, கிரெடிட் கார்டில் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, ஸோ பேமெண்ட் கொடுக்குறப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, லோட் ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும் அப்ளிகேஷன் நம்பர், அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்துட்டோன்னு சொன்னோம்னா இந்த பேமெண்ட் பேஜுக்கு வந்தாச்சு. யூபிஐ கியூஆர் கோடெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் கியூஆர் கோடு செலக்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சிஎம்ஏ அக்கௌண்ட்டில் அவங்க வெப்சைட்டில் இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. இப்போ நான் கியூஆர் கோடை வச்சு பேமெண்ட் பண்ணுறேன், இதோ பேமெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். த பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே கொடுத்துட்டு இதே பேஜில் மேலே செக் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அதை கிளிக் பண்ணி நியூ சிஸ்டம் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்கே கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி எகெயின் ஒரு ஓடிபி வரும். ஓகேம்மா, எகெயின் அதே மாதிரி ஒரு ஓடிபி வரும். இப்போ நான் அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டுனா இப்போ ஓடிபி வந்திருக்கும், நம்ம கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்குறோம். அது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி கொடுங்க. இப்போ ஓடிபி வந்துருச்சா, 1 செகண்ட். எஸ், இப்போ ஓடிபி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வெரிஃபை ஓடிபி. இதில் போய்ட்டு வியூ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறோம். பண்ணோன்னா பேமெண்ட் ரெசிப்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும், அது ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஒருவேளை இந்த ப்ராசஸில் பேமெண்ட் லேட் ஆச்சுன்னு சொன்னால் பேமெண்ட் இன்கம்ப்ளீட்னு காமிக்கும். இப்போ பேமெண்ட் ரெசிப்ட் வந்துச்சு இல்லைங்களா,